ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் தான் பண்ண போறோம். அதுவும் ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ பலாப்பழம் எடுத்து சீடெல்லாம் எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து அதுவும் ஒரு 250 கிராம் ஃபுல்லா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தா நம்மளுக்கு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துரும். என்கிட்ட விஸ்க் தான் இருக்கு. அத வச்சு தான் நான் பீட் பண்ணேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணீங்கன்னா, ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் மில்க் மெய்ட் ஆட் பண்ணுங்க. மில்க் மெய்ட் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பலாப்பழ பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்துக்கோங்க. நல்லா என்ன சொல்றது, ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, ஒரு 6 ஹார்ஸ் கழிச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுவே ஃப்ரெஷ் கிரீம் இல்ல அப்டின்னா, இன்னொரு மெத்தடும் இருக்கு. அதுக்கு மில்க்கு, கார்ன்ஃப்ளவர், சுகர். ஃபர்ஸ்ட்டு பால காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா அ மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் அப்புறம் பலாப்பழ பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, அதுவும் சூப்பரா இருக்கும். இதில நம்மளுக்கு நட்ஸ் தேவைன்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாக்கோ சிப்ஸ் இருக்குல்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ரான் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணும். சிம்பிளா இருந்தாலும் அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னுட்டு. தேங்க் யூ ஸோ மச்.